ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு வீடியோல ஒட்டன்சத்திரத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மலை அடிவார கிராமத்துல ஒரு நபர் ஆட்டுப்பட்டி அமைச்சு ஆடுகளை வளர்த்துட்டு வந்திருக்காரு. நள்ளிரவு நேரத்துல அவரோட பட்டியில தினமும் ஒவ்வொரு ஆடா காணாம போயிருந்திருக்கு. காட்டு விலங்குகள் தான் நம்ம ஆட்டை பிடிச்சிட்டு போதோன்னு பயந்துட்டு அந்த பட்டியை சுத்திலும் மின்சார வேலி அமைச்சிருந்திருக்காரு. ஆனா மின்சார வேலி அமைச்சும் ஆடுகள் காணாம போறது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருந்திருக்கு. கடைசியில அந்த ஆடுகளை எல்லாம் பிடிச்சிட்டு போறது காட்டு விலங்குகள் இல்ல, வேற ஒண்ணுன்னு தெரிஞ்சதும் அவருக்கு தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. அந்த நபர் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய களிஞ்சியுத்துன்ற இடத்துல மண்ணுக்குள்ள பல வருஷங்களா தூங்கிக்கிட்டு இருந்த ஒன்ன தட்டி எழுப்பிடுறாரு. வெளியே வந்த அது அவருக்கு என்ன மாதிரியான அசம்பாவிதங்களை ஏற்படுத்துச்சு, அதுகிட்ட இருந்து அவரு உயிரோட தப்பிச்சாரா இல்லையான்ற அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதே நேரத்தில் இதயம் பலவீனமானவர்கள், கர்ப்பிணி பெண்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா அந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபையிங்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூ வியூவர்ஸ் இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கான ஆல் நோட்டிபிகேஷன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸ்ல நோட்டிபிகேஷனா வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 1990ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஒட்டன்சத்திரத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மலை அடிவார கிராமத்தில் தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை தனசேகர்ன்ற நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த சம்பவம் தனசேகரோட தாத்தா கருப்பையாவுக்கும் அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய தொத்தன்ற ஆடு மேய்க்கிறவருக்கும் தான் நடந்திருக்கு. இவரோட தாத்தா கருப்பையாவுக்கு ஆடுகளை வளர்த்து விற்கிறது தான் முக்கிய தொழிலா இருந்திருக்கு. அதுல கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு தான் அவர் குடும்பத்தை நடத்திட்டு வந்திருக்காரு. இந்த கருப்பையா வளர்க்குற ஆடுகளுக்குன்னு தனி சிறப்பு இருந்திருக்கு. இவர்கிட்ட வாங்கக்கூடிய ஆட்டுல கிடைக்கிற ருசி வேற எங்க வாங்கினாலும் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா இவரோட ஆடுகளுக்கு சாதாரணமா தீவனம் புல்லுன்னு போடாம இவர் கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற மலை அடிவாரத்துல இருக்க அந்த கரட்டு பகுதிக்கு தான் மேய்ச்சலுக்கு பிடிச்சிட்டு போவாராம். அந்த ஆடுகளும் அந்த வனப்பகுதியில் கிடைக்கக்கூடிய காட்டு மூலிகைகள் பூக்களை தான் சாப்பிடுமா. அதனால ஆடுகள் நல்லா கொழு கொழுன்னு சதை பிடிப்பா இருந்திருக்கு. அதனாலே அந்த கறியில மனமும் ருசியும் அதிகமா இருக்குன்னு மக்கள் பூரா சொல்லிக்கிறாங்க. சுற்று வட்டார பகுதிகள் முழுவதும் கருப்பையாவோட புகழ் பரவ ஆரம்பிக்குது. அவர் வளர்க்கக்கூடிய ஆடுகளுக்கும் கிராக்கி அதிகமாகுது. அதனால அவரோட ஆட்டுப்பட்டியில ஆடுகளை அதிகமா வளர்க்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு. இவரோட ஆட்டுப்பட்டி கிராமத்துக்கு நடுவுல இருக்கிற அவர் வீட்டுக்கு முன்னாடி தான் அமைச்சிருந்தாரு. ஆனா அதுதான் அவருக்கு மிக பெரிய பிரச்சனையா மாறுச்சு. அவர் வீட்டுக்கு முன்னாடி நிறைய ஆடுகள் வளர்க்கறதுனால அவரோட கிராமத்து மக்களுக்கு ரொம்பவே தொல்லையா இருந்திருக்கு. என்ன காரணம்னா அந்த ஆடுகள்ல இருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள்னால அந்த கிராமம் முழுவதும் பயங்கரமா நார ஆரம்பிச்சிருக்கு. கிராம மக்கள்லாம் ஒன்னா பேசி கருப்பையா கிராமத்துக்குள்ள ஆடு வளர்க்க வேணாம், அப்படி அவர் வளர்க்குற மாதிரி இருந்தா ஒரு 10-20 ஆடுகள் மட்டும் கம்மியா வளர்த்துக்கட்டும்னு சொல்லி இருந்திருக்காங்க. இதனால கருப்பையாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நாளுக்கு நாள் அவரோட வாடிக்கையாளர்கள் அதிகமாகிட்டே போயிருந்தாங்க. இந்த கருப்பையாவுக்கு மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கரட்டு பகுதியில அவங்க அப்பா காலத்துல வாங்கி போட்ட பூர்வீக நிலம் ஒண்ணு இருந்திருக்கு. அந்த இடம் நல்லா பசுமையா சுற்றிலும் காடுகள் முட்புதர்கள் அடைஞ்சு நல்லா தான் இருந்திருக்கு. ஆனா அந்த இடத்தை நினைச்சாலே கருப்பையாவுக்கு முன்னாடி நடந்த பழைய சம்பவம் ஒண்ணுதான் நினைவுக்கு வரும். பல வருடங்களுக்கு முன்னாடி கருப்பையா அந்த நிலத்துல விவசாயம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி காப்பி மிளகுன்னு பயிர் போட்டிருந்திருக்காரு. அந்த பயிர்கள்லாம் வளர்ந்து அறுவடைக்கு தயாராக இருக்கும்போது காட்டு யானைகள் மலையிலிருந்து கீழே இறங்கி
அவரோட மொத்த தோட்டத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிருது. பொதுவாகவே இந்த மாதிரி மலை அடிவாரங்கள்ல குடியிருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, வறட்சியான காலகட்டங்கள்ல காட்டு விலங்குகள் தண்ணீர் தேவைக்காக கிராமத்தை நோக்கி வருமா. அந்த மாதிரி அதுக்கு வர்ற நேரத்துல தோட்டங்காடுகள் விவசாய நிலங்களை நாசம் பண்ணிட்டு போயிரும். அப்படித்தான் அந்த யானைகள் கருப்பையாவோட நிலத்தையும் நாசம் பண்ணி இருக்கு. மறுநாள் காலையில அவரோட நிலத்தை போய் பார்த்த கருப்பையாவுக்கு இடியே விழுந்த மாதிரி இருந்திருக்கு. அதனாலே கருப்பையா கடனாளியா மாறி இருந்திருக்காரு. இந்த ஆட்டு தொழில் கொஞ்சம் கை கொடுத்ததும் அந்த கடனெல்லாம் கட்டி முடிச்சதுக்கு பிறகுதான் இவரோட கை கொஞ்சம் கொஞ்சமா உயர ஆரம்பிச்சிருக்கு. இவரோட நிலம் இவர் குடியிருக்கிற வீட்டுல இருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி இருந்திருக்கு. அதாவது இவரோட கிராமத்துல இருந்து அவுட்டர் பகுதியில 5 கிலோமீட்டர் தள்ளி இருந்திருக்கு. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அதற்கு பிறகு ஒரு 6 ஆண்டுகளா யானைகள் எதுவும் அந்த அடிவார பகுதிக்கு வர்றதே கிடையாது. அதனால கருப்பையா ஆடுகளை வளர்க்கறதுக்காக மிக பெரிய பட்டி ஒன்ன அவர் நிலத்துல உருவாக்கலாம்னு நினைக்கிறாரு. அவரோட மகன் வரதன் கிட்ட, நான் உனக்கு ஒரு 50 ஆடுகள் வாங்கி தரேன், அதை மேய்ச்சிக்கிட்டு மெயின்டெனன்ஸ் பண்றியான்னு கேட்டிருந்திருக்காரு. ஆனா அவரோட மகன் வரதனுக்கு ஆடு மேய்க்கிறதுல துளியும் விருப்பம் இல்ல. அவரு மாட்டு சந்தைகளுக்கு போய் மாடு விற்கிறதுல தான் ஆர்வம் காமிச்சிருந்திருக்காரு. அந்த தொழில அவருக்கு நல்ல வருமானமும் கிடைச்சிருந்திருக்கு. அதனால அவரு ஆடு மேய்க்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்போ கருப்பையா என்ன நினைச்சாருன்னா, சரி சம்பளத்துக்காக ஆளை போட்டு ஆடு மேய்க்க சொல்லலாம்னு யோசிச்சாரு. அதனால சில வேலையாட்களை கூட்டிட்டு போய் அவர் தோட்ட இருந்த முட்செடிகளை எல்லாம் வெட்டி அவரோட நிலத்தை சுத்திலும் முள்வேலி அமைச்சு ஒரு மூலையில ஆளுக வந்தா தங்குறதுக்காக ஒரு ஓலை குடிசை ஒண்ணு ரெடி பண்ணி இருந்திருக்காரு. மழை வந்தாலும் ஆடுகள் நனையாத அளவுக்கு பெரிய நிழல் கூரையும் போட்டிருந்தாரு. இவரோட நிலத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி, அதாவது அந்த கரட்டு பகுதியில மேல ஏறணும்னா ஜமீன்தார் காலத்துல கட்டப்பட்ட களஞ்சியம்னு சொல்லக்கூடிய ஒரு கல் மண்டபம் ஒண்ணு இருந்திருக்கு. அந்த மண்டபத்துக்குள்ளதான் நெல் மூட்டைகள் தானியங்களை சேமிச்சு வச்சதாக சொல்லப்படுது. ஆனா அதே நேரத்துல ஜமீன் குடும்பத்துல பயன்படுத்தின விலை மதிப்பற்ற செல்வங்களும் அந்த மண்டபத்துக்குள்ள தான் புதைச்சு வச்சதாக ஊருக்குள்ள வதந்திகள் உலாவிட்டு வந்திருக்கு. அந்த மண்டபத்துக்கு பக்கத்துல ஒட்டுன மாதிரி ஒரு ஊத்து ஒண்ணு வந்துகிட்டு இருக்குமா. அதாவது பாறையில இருந்து 24 மணி நேரமும் தண்ணி வடிஞ்சுகிட்டே இருக்குமா. அந்த களஞ்சியத்துக்கு பக்கத்துல அந்த ஊத்து இருந்ததுனால அந்த இடத்துக்கு களிஞ்சி ஊத்துன்னு பேர் வச்சிருந்திருக்காங்க. அந்த இடத்தோட அடிவாரத்துல தான் கருப்பையா ஆட்டுப்பட்டி அமைச்சிருந்தாரு. அவரோட ஆடுகளை மேய்க்கிறதுக்காக நம்பிக்கையான ஆளை தேடிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்பதான் அவருக்கு அவங்க கிராமத்தை சேர்ந்த தொத்தனோட ஞாபகம் வந்திருக்கு. இந்த தொத்தன் அவங்க கிராமத்துல வசிக்கக்கூடிய ஒரு நபர். அவருக்குன்னு குடும்பம் குட்டி எதுவுமே கிடையாது. யார் எந்த வேலை கொடுத்தாலும் சளைக்காம செய்வாரு. அவங்க பார்த்து பிரியமா எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுக்குவாரு. அவரோட சிறிய குடிசையில தனியாளா வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அவர்கிட்ட கருப்பையா, தொத்தா நான் உனக்கு ஒரு 50 ஆடுகள் வாங்கி தரேன், கரட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மலை அடிவாரத்துல ஆடை மேய்ச்சிட்டு சாயங்காலம் வந்து பட்டியில அடைச்சிரு. நீ தங்குறதுக்கு பட்டிக்குள்ளே வீடு ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதுக்குள்ளே தங்கி சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துக்க, உனக்கு நான் மாச சம்பளம் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. ரொம்பவே வறுமையில இருந்த தொத்தன் கருப்பையா இந்த மாதிரி சொன்னதும் எந்தவித மறுப்பும் தெரிவிக்காம சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. அவர் சரின்னு சொன்னதும் கருப்பையா அன்னைக்கு சாயங்காலமே போய் ஒரு 50 இளம் ஆட்டுக்குட்டிகளை வாங்கி அந்த பட்டியில அடைச்சிருக்காரு. தொத்தனை அந்த குடிசை வீட்டுல தங்க வச்சுட்டு அவருக்கு சமையலுக்கு தேவையான ஜாமான்கள் வாங்கி கொடுத்திருக்காரு. அவருக்கு சமையலுக்கு தேவையான அரிசி பருப்பு மளிகை ஜாமான்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவரை வேலையில நியமிச்சிருந்திருக்காரு. இந்த தொத்தனோட வேலை என்னன்னா, காலையில எழுந்திரிச்சு சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு மதிய சாப்பாடை தூக்குவாளியில எடுத்துக்கிட்டு ஆடுகளை எல்லாம் மலை அடிவாரத்துல இருக்கிற அந்த கரட்டு பகுதியில ஆடுகளை மேய்க்கணுமா. அந்த ஆடுகளுக்கு காவலா ஒரு நாயும் வளர்த்திருந்திருக்காங்க. ஆடுகளை அந்த கரட்டுல மேய விட்டுட்டு இவர் அங்க இருக்கக்கூடிய அந்த புளிய மரத்து நிழல்ல ஓய்வு எடுப்பாராம். அவர் வளர்க்கிற நாய் ஆடுகளை கூடவே இருந்து பாத்துக்குமா. அந்த அளவுக்கு தொத்தன் அந்த நாய்க்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருந்திருக்காரு. தொத்தனுக்கு அந்த வேலை ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கு. ஏதாவது ஒரு ஆடு வழி மாறி தவறி போனா கூட இந்த நாய் விரட்டியே பிடிச்சு மறுபடி கூட்டத்துல வந்து சேர்த்துருமா. தொத்தன் இங்க வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து 1 மாசத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா தான் போய்கிட்டு இருந்திருக்கு. அந்த சூழ்நிலையில தான் கருப்பையா வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு வச்சிருந்திருக்காங்க. அதாவது அவரோட பேரனுக்கு காதணி விழா நடத்தி இருந்தாங்க. அதனால கருப்பையா அவரோட சொந்த பந்தங்களை எல்லாம் வரவழைச்சு கெடா வெட்டி பிரியாணி போட்டிருந்திருக்காரு. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் பிரியாணியும் மட்டன் கிரேவியும் நிறையவே மிச்சமாயி இருந்திருக்கு. உடனே கருப்பையா ஒரு தூக்குவாளியில பிரியாணியையும் இன்னொரு தூக்குவாளியில மட்டன் கிரேவியையும் எடுத்துக்கிட்டு நேரா தொத்தனுக்கு
தொத்தனுக்கு வந்து கொடுத்திருந்திருக்காரு. அதை பார்த்த தொத்தன், எதுக்கு சாமி எனக்கு இவ்வளோ, எனக்கு கொஞ்சோண்டு இருந்தா போதாதான்னு கேட்டிருந்திருக்காரு. அதுக்கு கருப்பையா, டே தொத்தா, நாளைக்கு வரைக்கும் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கடான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. தொத்தன் முதல் நாள் இரவும் பிரியாணியை சாப்பிட்டுட்டு மறுநாள் மிச்சம் இருந்த பிரியாணியை சூடு பண்ணி எடுத்துக்கிட்டு ஆடுகளை பத்திக்கிட்டு அந்த கரட்டு பகுதிக்கு போயிருக்காரு. தொத்தன் எப்பவுமே அந்த கரட்டு பகுதியில் இருக்கக்கூடிய புளிய மரத்தோட கிளையில தான் சாப்பாடு தொங்க விடுவாராம். தொங்க விட்டுட்டு அந்த மரத்துக்கு அடியில உட்காந்து ஆடுகளை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. நாய் ஆடுகளை எந்த பக்கமும் போக விடாத அளவுக்கு சுத்தி சுத்தி அந்த இடத்துல மேய்ச்சிக்கிட்டு இருக்குமா. தொத்தனுக்கு அன்னைக்குன்னு பார்த்து காலையில வயிறு புடைக்க பிரியாணி சாப்பிட்டு வந்ததுனால தூக்கம் கண்ணை கட்டிட்டு வந்திருக்கு. கக்கத்துல இருந்த துண்டை எடுத்து தலைக்கு வச்சுட்டு அப்படியே கண்ணை அசந்திருக்காரு. அப்படி அவர் அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவர் தலைக்கு மேல தொங்க விட்டு இருந்த தூக்குவாளி படபடன்னு அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. கூடவே புசு புசுன்னு பெருசா யாரோ மூச்சு விடுற மாதிரி சத்தமும் கேட்டிருந்திருக்கு. ஒரு மாடு மூச்சு விட்டா எந்த அளவுக்கு சத்தம் கேட்குமோ அந்த அளவுக்கு அந்த சத்தம் அதிகமா கேட்டிருந்திருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு தொத்தன் முழிச்சிருந்திருக்காரு. எழுந்திருச்ச சுத்தியும் முத்தியும் பார்த்திருந்திருக்காரு. ஆடுகள் அதாவது பாட்டுல மேய்ஞ்சிட்டு தான் இருந்திருக்கு. இப்ப ஏதோ சத்தம் கேட்டது மாதிரி தெரிஞ்சிச்சுலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சுத்தியும் முத்தியும் பார்த்திருக்காரு. இப்போ அவர் உட்கார்ந்து இருந்த இடத்துல ஒரு மாதிரியான வாடை காத்து அடிக்குது. தூக்குவாளி மறுபடி படபடபடன்னு அடிச்சிருக்கு. அந்த நேரத்துல தொத்தன் சடனா ஒரு விஷயத்தை பார்த்திருக்காரு. அந்த தூக்குவாளிக்கு நேரா தரையில இருந்த மண்ணு உள்ள போயிட்டு வெளியே வந்திருக்கு. இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. இது என்னன்னு தெரியலையே, இன்னைக்கு ஏதோ வித்தியாசமா நடக்குதுன்னு அந்த இடத்தவே உத்து பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருந்திருக்காரு. அப்பதான் அவருக்கு அவங்க அப்பத்தா சொல்ற கதை நினைவுக்கு வந்திருக்கு. அப்படித்தான் அவங்க அப்பத்தா கருக்கல்ல காட்டு பகுதிக்கு போகும்போது மண்ணு உள்ள போயிட்டு வெளியே வந்திருந்திருக்கு. அந்த பாட்டி அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பறிச்சு பார்த்தப்ப உள்ள இருந்து தங்கம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி இருந்திருக்காங்க. தொத்தனும் உடனே இந்த இடத்துல புதையல் தான் இருக்கும் போல தெரியுது, அதனாலதான் நம்ம கண்ணுக்கு இந்த மாதிரி காட்டுதுன்னு நினைச்சிருந்திருக்காரு. இப்போ தொத்தன் படக்குன்னு எழுந்திருச்சு அந்த காட்டுக்குள்ள இருந்த ஒரு காஞ்ச குச்சியை கடப்பாற மாதிரி பயன்படுத்தி அந்த இடத்துல குழி தோண்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு 2 அடி ஆழமா தோண்டி இருப்பாரு. உள்ளுக்குள்ள வட்டமா ஒரு பானையோட விளிம்பு தெரிஞ்சிருக்கு. தொத்தன் அதை ஆச்சரியமா பார்த்திருக்காரு. இது பழங்காலத்துல பயன்படுத்தின புதையல் பானையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதை கையாலே பறிச்சிருந்திருக்காரு. இப்போ முழுசா அந்த பானையை தோண்டி வெளியே எடுத்துட்டு அழுங்காம அப்படியே வெளியே தூக்கி வச்சிருந்திருக்காரு. அந்த குழி முதல்ல எப்படி மூடி இருந்துச்சோ அதே மாதிரி அங்க இருக்கிற மணல்களை எல்லாம் கொட்டி அந்த குழிய மூடி இருந்திருக்காரு. அந்த பானைக்கு மேல கருப்பு கலர் துணி கட்டப்பட்டிருந்துச்சு. அவர் முதல்ல அந்த துணியை அவுத்திருக்காரு. அந்த பானையோட விளிம்புல காரக்குன்னு சொல்லக்கூடிய ரப்பரை வச்சு காத்தே புகாத அளவுக்கு டைட்டா மூடி இருந்திருக்காங்க. தொத்தனும் அந்த காரக்கை ஓபன் பண்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கறாரு. ஆனா அவரால அந்த பானையை ஓபன் பண்ணவே முடியல. ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த தொத்தன் அந்த பானையை அப்படியே தூக்கி பக்கத்துல இருந்த பாறையில டம்னு போட்டிருந்திருக்காரு. அந்த பானை 2ஆ உடைஞ்சதும் உள்ள இருந்து வெடி வெடிச்சது மாதிரி டமால்னு சத்தம் கேட்டிருக்கு. அந்த பானைக்குள்ள இருந்து கரும் புகை வெளியேறி இருந்திருக்கு. அந்த புகையிலிருந்து பயங்கரமான நெடி ஏற்பட்டிருந்திருக்கு. அது ஒரு விஷவாயு மாதிரி சுவாசிக்கிறதுக்கே பயங்கர காட்டமா இருந்திருக்கு. புகையெல்லாம் அடங்கின பிறகு அந்த பானைக்கு பக்கத்துல வந்து பார்த்திருக்காரு. அதுக்குள்ள மக்கி போன எலும்பு கூடுகள் கடந்திருக்கு. மேலும் காஞ்சு கருகி போன 2 எலுமிச்சம்பளம் சில செப்பு தகடுகளும் இருந்திருக்கு. அதை பார்த்ததுமே தொத்தனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. அது முதுமக்கள் தாலின்னு. அந்த காலகட்டத்துல மலைவாழ் மக்கள் அவங்க கூட்டத்துல யாராவது இறந்து போனாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய மண் கலையத்துக்குள்ள அவங்களோட உடலை போட்டு புதைச்சு வைக்கிறது வழக்கம். இதுவும் அதே மாதிரி ஒரு முதுமக்கள் தாலி தான் போலன்னு அந்த உடைஞ்சு போன மண்பானையை தூக்கி அங்க இருந்த புதருக்குள்ள எரிஞ்சிடறாரு. ஆனா அவர் செஞ்ச அந்த தவறு தான் அவரோட வாழ்க்கையில அமானுஷ்ய புயல் அடிக்க போகுதுன்னு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ அந்த பானையை புதருக்குள்ள தூக்கி போட்டுட்டு ஆடுகளை பார்த்திருக்காரு. ஆடுகள் எல்லாம் திசைக்கு ஒன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் செதறி மேய்ஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அவர் மேல இருந்து கீழே இறங்கி வந்து எல்லா ஆடையும் ஒன்னு சேர்த்துட்டு அவரோட நாய்கிட்ட, மணி பாத்துக்கடா, நான் போய் சாப்பிட்டுட்டு வந்து உனக்கு சாப்பாடு தரேன்னு சொல்லிட்டு சாப்பிடுறதுக்காக வேகமா அந்த புளிய மரத்தடிக்கு வந்திருக்காரு. அவருக்கு அந்த இடத்துல மிகப்பெரிய சாக்கு ஒண்ணு காத்திருந்திருக்கு. இவர் மரத்துல தொங்க விட்டு அந்த தூக்குவாளி கீழே விழுந்து ஓபன் ஆகி இருந்திருக்கு. தூக்குவாளியை கையில எடுத்து பார்த்திருந்திருக்காரு. அதுக்குள்ள இவர் கொண்டு வந்த மட்டன் பிரியாணியும் கறியும் ஒத்த பொட்டு கூட இல்ல. அதை யாரோ கீழே கொட்டி வலிச்சு சாப்பிட்டது மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்து அவருக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி தூக்குவாளி தானா மரத்துல இருந்து கீழே விழுந்திருக்கும்? அந்த தூக்குவாளியோட மூடி ரொம்பவே டைட்டா இருக்கும். அவரே திறக்கணும்னா கூட ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் திறக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி தூக்குவாளி ஓபன் ஆச்சு? அப்படியே கீழே ஓபன் ஆயிருந்தாலும் அந்த சாப்பாடு இருக்கணுமே. அப்படியே கீழே கொட்டி இருந்தாலும் அந்த சாப்பாடு இப்ப அங்க இருக்கணுமே. ஒரு பருக்க கூட மிச்சம் வைக்காத அளவுக்கு காட்டு விலங்குகள் ஏதாவது சாப்பிட்டு போயிருக்குமான்னு ஆச்சரியமா பார்த்திருந்திருக்காரு. ஆல்ரெடி குழி வெட்டி டயர்ட்
டயர்டா இருந்ததுனால அவருக்கு பசியும் களைப்பும் அதிகமா இருந்திருக்கு. சரி இன்னைக்கு மேய்ச்சது வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு அந்த ஆட்டையும் அவரோட நாய் மணியையும் அந்த கரட்ல இருந்து கூப்பிட்டுக்கிட்டு கீழே இறங்கி இருக்காரு. அப்படி அவர் அந்த கரட்டு பகுதியில இறங்கிக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு பின்னாடி யாரோ ரொம்பவே நெருக்கமா நடந்து வர்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அவருக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது, நமக்கு பக்கத்துல யாரோ நெருங்கி வர்றாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு அந்த இடத்துல நின்னு திரும்பி பார்த்திருந்திருக்காரு. அவர் அந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது காத்து பயங்கரமா அடிச்சிருக்கு. கருப்பு கலர்ல நிழல் மாதிரி ஒரு உருவம் சல்லுன்னு அந்த காட்டு புதருக்குள்ள போயிருந்திருக்கு. அதை பார்த்த தொத்தன் ஒரு நிமிஷம் அவரே விசுக்குன்னு பயந்திருக்காரு. தூணு அந்த இடத்துல துப்பிட்டு வேகமா ஆடுகளை ஓட்டிட்டு வந்து பட்டியில அடைச்சிருந்திருக்காரு. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நாய்க்கும் கொஞ்சம் சாப்பாடு போட்டுட்டு அவரும் சாப்பிட்டு இருந்திருக்காரு. அந்த கூரை வீட்டு வாசல் முன்னாடி கைத்து கட்டல போட்டு கொஞ்ச நேரம் தூங்கி இருந்திருக்காரு. அன்று இரவு உணவெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு பட்டியை பூட்டிட்டு அவரோட குடிசைக்குள்ள போய் படுத்திருந்திருக்காரு. நாயும் வாசல்ல தான் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கு. நள்ளிரவு 12 மணி இருக்கும். நாய் எதையோ பார்த்து விடாம குறைச்சிருந்திருக்கு. ஆட்டு மந்தைக்குள்ள இருந்த ஆடுகள் அலறி கத்தி இருந்திருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு தொத்தன் முழிச்சிருந்திருக்காரு. எதுக்காக நாய் இந்த மாதிரி விடாம குறைக்குது? ஆடும் வேற விடாம அலறி கத்துதே, ஏதாவது காட்டு விலங்குகள் உள்ள வந்திருக்குமான்னு யோசிக்கிறாரு. அப்பதான் வாசல்ல பெரிய சலங்கை சத்தம் ஜல் ஜல்னு கேட்டிருந்திருக்கு. அவருக்கு அந்த சத்தம் ஒருவித பய உணர்வை ஏற்படுத்துற மாதிரி இருந்திருக்கு. இருந்தாலும் மனசுல தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு மெதுவா கதவை திறந்து பார்த்திருந்திருக்காரு. அவர் கதவை திறந்து பார்க்கும்போது நாய் குறைக்கிறத நிறுத்திக்கிட்டு வாழை ஆட்டிக்கிட்டே தொத்தனுக்கு பக்கத்துல வந்து நின்றுருந்திருக்கு. அதை பார்த்து அவருக்கு ஒண்ணுமே புரியல. நாய்கிட்ட என்னடா மணி ஆச்சு, எதுக்காக இப்படி குறைச்சேன்னு கேட்டிருந்திருக்காரு. நாய் வேகமா வாசல் பக்கம் போய் நின்னு குறைச்சு காமிச்சிருந்திருக்கு. கதவு பூட்டித்தானடா இருக்கு, உனக்கு அங்க என்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த காம்பவுண்டோட வாசல் கிட்ட வந்து நின்னு பார்த்திருந்திருக்காரு. அந்த காம்பவுண்டோட வாசல் கிட்ட ரத்தம் சிந்தின மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த ரத்தம் அப்படியே சொட்டு சொட்டா முன்னாடி வரைக்கும் போயிருந்திருக்கு. தொத்தன் அதை கையில தொட்டு பார்த்திருந்திருக்காரு. அது ரத்தமே தான், இன்னும் சூடு கூட குறையாம இருந்திருக்கு. அதை பார்த்து அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ வனவிலங்கு தான் ஆட்டை பிடிச்சிட்டு போயிருக்கும்ன்ற சந்தேகத்தோட பட்டிக்குள்ள வந்து ஒவ்வொரு ஆடா என்ன ஆரம்பிச்சிருக்காரு. தொத்தன் கிட்ட அவரோட ஓனரு சரியா 50 ஆடுகளை ஒப்படைச்சிருந்தாரு. ஆனா இப்ப எண்ணி பார்க்கும்போது 49 ஆடுகள் தான் வந்திருக்கு. ஒரு ஆட்டை காணோம். அப்படி ஒரு ஆடு கம்மியானதும் தொத்தனுக்கு ரொம்பவே சங்கடம் ஏற்பட்டிருந்திருக்கு. ஐயோ, நம்மளை நம்பித்தானே இந்த இடத்துல பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு போயிருக்காங்க. அப்படி ஒரு ஆடு மிஸ் ஆச்சுன்னா நம்ம கிட்ட கேட்பாங்களே, என்ன சொல்றதுன்னு யோசிச்சிருந்திருக்காரு. சரி, இதை இப்படியே விடக்கூடாது. நாளை காலையில பொழுது விடிஞ்சதும் முதல் வேலையா போய் ஓனர்கிட்ட விஷயத்த சொல்லிட வேண்டியதுதான். அந்த மிருகம் ஆட்டை தின்ன பழக்கத்துக்கு ஒவ்வொரு ஆடா பிடிச்சிட்டு போயிரும்னு நினைச்சிருக்காரு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்காம நாயை பக்கத்துல வச்சுக்கிட்டு கட்டிலே உட்கார்ந்து இருந்திருக்காரு. பொழுது விடிஞ்சதும் நாயை பட்டிக்குள்ள விட்டு பூட்டிட்டு நேரா கிராமத்துக்குள்ள போயிருக்காரு. அப்படி கிராமத்துக்குள்ள போனவர் அவரோட ஓனர் கருப்பையா வீட்டுக்கு போயிருந்திருக்காரு. தொத்தனை பார்த்த கருப்பையா, எதுக்காக தொத்தா இந்த நேரத்துல வந்த, ஏதாவது உனக்கு வேணும்னா கூட நான் மதியம் வருவேன்ல, அப்ப என்கிட்ட கேட்டிருக்கலாம்லன்னு கேட்டிருக்காரு. தொத்தன் அவர்கிட்ட ஐயா தப்பு நடந்து போச்சுங்கயான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கருப்பையா, என்ன நடந்துச்சியா, சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வான்னு சொல்லியிருக்காரு. ஐயா, நான் நேத்து வழக்கம் போல ஆடுகளை எல்லாம் மேய்ச்சிட்டு பட்டியில வந்து அடைச்சிருந்தேன். நைட்டு 12 மணி அளவுல நாய் விடாம குறைச்சிச்சு. ஆடெல்லாம் எதையோ பார்த்து அலறி கத்துன மாதிரி தெரிஞ்சிச்சு. என்னன்னு நான் வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு சிறுத்தை புலி உள்ள வந்திருக்கும் போல ஒரு ஆட்டை தூக்கிட்டு போயிருச்சியான்னு சொல்லியிருக்காரு. கருப்பையா உடனே தொத்தன் கிட்ட, யோ எதுக்கியா நம்ம காட்டுக்குள்ள சிறுத்தை புலி வருது, அப்படியே வந்தாலும் நீ பட்டியை அடைச்சுதானே வச்சிருந்திருப்ப, உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையேன்னு சொல்லி இருந்திருக்காரு. சரி நீ முன்னாடி பட்டிக்கு போ, நான் கொஞ்ச நேரத்துல வர்றேன்னு சொல்லி இருந்திருக்காரு. அன்னைக்கு தொத்தன் ஆடுகளை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போகாம பட்டியிலே அடைச்சு வச்சிருந்திருக்காரு. சரியா மதியம் 12 மணி அளவுல கருப்பையா ஒரு எலக்ட்ரிசியனை கூப்பிட்டு வந்திருக்காரு. அந்த எலக்ட்ரிசியன் கிட்ட அந்த பட்டியை சுத்திலும் மின்சார வேலி அமைக்க சொல்லி இருக்காரு. தொத்தன் கிட்ட, தொத்தா இது வந்து மின்சார வேலி, நீ நைட்டு நாய் ஆடுகளை எல்லாம் உள்ள அடைச்சதுக்கு அப்புறம் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த சுவிட்சை போட்டு விட்டுரு. இதை சுத்திலும் மின்சாரம் பாயும். தப்பி தவறி ஏதாவது காட்டு விலங்குகள் வந்து இந்த வேலியில பட்டுச்சுன்னா அந்த இடத்துல இறந்து போயிடும். அதே மாதிரி நீ காலையில எழுந்திருச்சதும் முதல் வேலையா அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிருன்னு சொல்லி இருந்திருக்காரு. தொத்தனும் அவர் சொன்னது மாதிரி அன்று இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த மின்சார வேலியை ஆன் பண்ணிட்டு தூங்கி இருக்காரு. ஆனா அன்னைக்கு நைட்டு தூக்கமே வராம முழிச்சே இருந்திருக்காரு. சரியா இரவு 12 மணி அளவுல நேத்து கேட்டது மாதிரியே பெரிய பெரிய சலங்கைகளோட ஜல் ஜல்னு சத்தம் கேட்டிருக்கு. ஆரம்பத்துல கம்மியா கேட்ட அந்த சத்தம் இருக்க இருக்க அதிகமாகி
இவங்க பட்டிக்குள்ள உள்ள வர்ற மாதிரி கேட்டிருந்திருக்கு. அவர் அந்த சத்தத்தை உத்து கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இப்போ நேத்து மாதிரியே நாய் விடாம குறைச்சுக்கிட்டே இருந்திருக்கு. ஆடுகளும் அலறி கத்தி இருந்திருக்கு. திடீர்னு ஒரு ஆடு பயங்கரமா கத்திக்கிட்டு யாரோ பிடிக்கிறது மாதிரி அலறி கத்தி இருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு தொத்தனுக்கே கைகாலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. மின்சார வேலியையும் தாண்டி ஏதோ ஒண்ணு உள்ள வந்துருச்சு போல நினைச்சுக்கிட்டு கதவை மெதுவா திறந்து பார்த்திருந்திருக்காரு. அதை பார்த்த அவருக்கு அவர் கண்ணை அவராலே நம்ப முடியல. தொத்தனுக்கு தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு உருவத்தை அவரோட வாழ்நாள்ல அவர் சந்திச்சதே இல்லை. அந்த இடத்துல 8 அடி உயரத்துல கருப்பா ஒரு பெண் உருவம் தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு ஒரு ஆட்டை அப்படியே தலைகீழா தூக்கி அதோட கழுத்தை கடிச்சிருந்திருக்கு. அதுல இருந்து வர்ற ரத்தத்தை அப்படியே குடிச்சிருந்திருக்கு. அந்த ரத்தத்தை குடிச்சு முடிச்சுட்டு அந்த ஆட்டை தோல்ல தூக்கி போட்டுட்டு அப்படியே மெதுவா நடந்து போக ஆரம்பிச்சிருக்கு. தொத்தனும் அவரோட நாயும் பயந்து நடுங்கிக்கிட்டே அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்று இருந்திருக்காங்க. அந்த உருவம் இவங்க காம்பவுண்டை விட்டு வெளியே போய் கரட்டு பாதையில மேல ஏறி இருந்திருக்கு. அந்த உருவம் வெளியே போனதுக்கு பிறகு அது போன திசையை பார்த்து நாய் ஊளையிட ஆரம்பிச்சிருக்கு. அவரால் அந்த உருவத்தை பார்த்த அதிர்ச்சியில இருந்து மீளவே முடியல. வேகமா ஓடி போய் அந்த மின்சார வேலியோட சுவிட்சை பார்த்திருக்காரு. அது ஆன்ல தான் இருந்திருக்கு. எப்படி இது சாத்தியம்? வந்தது பேயா இல்ல ரத்த காட்டேரியான்ற சந்தேகத்தோட விடிய விடிய தூங்காம உட்கார்ந்து இருந்திருக்காரு. பொழுது விடிஞ்சதும் பட்டியை பூட்டிட்டு ஓட்டமும் நடைமா கிராமத்துக்குள்ள வந்திருக்காரு. தொத்தன் பதட்டத்தோட வர்றதை பார்த்த கருப்பையா, என்னையாச்சு, இன்னைக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி பதட்டத்தோட வர்றன்னு கேட்டிருந்திருக்காரு. தொத்தன் உடனே கருப்பையா கிட்ட, ஐயா நம்ம பட்டியில வந்து ஆட்டை திங்கிறது காட்டு விலங்குகள் கிடையாதியா, அது ஒரு ரத்த காட்டேரி தான், நான் அதை என் கண்ணால பார்த்தேன்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட கருப்பையாவுக்கு தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. என்னையா உளர்ற, ரத்த காட்டேரி நம்ம பட்டிக்கு எங்கேயா வந்துச்சுன்னு கேட்டிருந்திருக்காரு. அப்பதான் தொத்தன் கருப்பையா கிட்ட, அந்த மரத்துக்கடியில் இந்த பானையை உடைச்சதுல இருந்து தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்லி இருக்காரு. இதுக்கு மேல என்னால இங்க வேலை செய்ய முடியாது, உயிருக்கே உத்தரவாதம் கிடையாதுன்னு சொல்லி சாவி அவர்கிட்ட கொடுத்துட்டு, முடிஞ்சா அங்க இருக்கிற பட்டியை காலி பண்ணிட்டு ஆடுகளை எல்லாம் இங்கே கொண்டு வந்து அடைச்சிருங்க, அதுதான் உங்களுக்கும் உங்க முதலுக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. தொத்தன் சொன்ன விஷயத்தை கேட்ட கருப்பையாவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருந்திருக்கு. இந்த காலத்துல காட்டேரின்றதெல்லாம் இருக்குமான்னு ஆச்சரியமா யோசிச்சிருந்திருக்காரு. அந்த நேரத்துல மாட்டு வியாபாரத்துக்கு போன அவரோட மகன் திரும்பி வீட்டுக்கு வந்திருக்காரு. கருப்பையா அவரோட மகன் கிட்ட தொத்தன் சொன்ன விஷயத்த சொல்லி இருந்திருக்காரு. அதுக்கு அவரோட மகன், என்னப்பா இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா, அந்த ஆளு பொய் சொல்லிட்டு 2 ஆட்டை யாருக்காவது வித்து இருந்திருப்பான், சும்மா காட்டேரி பேய் பிசாசுன்னு நீங்களும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு நைட்டு நீயும் நானும் அங்க போய் தங்குவோம், அப்படி அவர் சொன்ன மாதிரி எதுவும் வரலைனா நீ அந்த ஆளுக்கு சம்பளமே கொடுக்க கூடாது, சரியா, சரி வா பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்பாவும் மகனும் நைட் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு நேரா அவங்க கரட்டு பகுதியில் இருக்க அந்த பட்டிக்கு போயிருக்காங்க. உள்ள போய் ஆடுகளை எல்லாம் மேற்பார்வை பார்த்துட்டு அந்த மின்சார வேலியை ஆன் பண்ணிட்டு குடிசைக்குள்ள போய் 2 பேரும் முழிச்சே உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அப்போ நள்ளிரவு 2 மணி இருக்கும். கருப்பையா அவர் மகன் கிட்ட, டேய் அந்த ஆள் சொன்ன மாதிரி எதுவும் வரலடா, நீயும் தூங்கு நானும் தூங்குறேன்னு சொல்லிட்டு போர்வையை தான் இழுத்து போத்தி இருப்பாரு. சரியா அந்த நேரத்துல கனமான சலங்க சத்தம் கேட்டு இருந்திருக்கு. அப்பாவும் மகனும் அந்த சத்தத்தை கேட்டு படக்குன்னு எழுந்திருச்சு உட்கார்ந்துருக்காங்க. ஜல் ஜல்னு அந்த சத்தம் சரியா இவங்க பட்டிக்குள்ளதான் நுழைஞ்சிருந்திருக்கு. நாய் அதை பார்த்து பயந்துட்டு குடிசைக்கு பக்கத்துல நின்று குறைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. இவங்க 2 பேரும் அந்த குடிசையோட ஜன்னல் வழியா பார்த்திருந்திருக்காங்க. அதை பார்த்த கருப்பையாவுக்கும் அவர் மகனுக்கும் தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. இவங்க பட்டிக்குள்ள 8 அடிக்கு ஒரு கருப்பு பெண் உருவம் தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு அதை பார்க்கறதுக்கே ரொம்ப கொடூரமா அரக்கி மாதிரி தெரிஞ்சிருக்கு. உள்ள வந்தா அது இவங்களோட 2 வீலரை வித்தியாசமா முறைச்சு பார்த்திருந்திருக்கு. வேகமா பட்டிக்குள்ள போய் கையை விட்டு ஒரு ஆட்டை பிடிச்சிருந்திருக்கு. அந்த ஆடு அலறி கத்தி இருந்திருக்கு. அந்த ஆட்டை அப்படி தலைகீழ தூக்கி அதோட கழுத்தை கடிச்சு ரத்தத்தை மட்டும் குடிச்சிருந்திருக்கு. அதை பார்த்த அப்பாவுக்கும் மகனுக்கும் முகமெல்லாம் குப்புன்னு வேர்த்து கைகால்கள் உதறல் எடுத்திருக்கு. அந்த ரத்த காட்டேரி ஆட்டோட ரத்தத்தை குடிச்சிட்டு ஆட்டை தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு வேலியை தாண்டி கரட்டு பக்கம் போயிருந்திருக்கு. இப்போ கருப்பையாவோட மகன் கருப்பையா கிட்ட, எப்பா என்னப்பா இது, இதை ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டு இருந்திருக்காரு. அதுக்கு கருப்பையா, எங்க அப்பா என்கிட்ட ரத்த காட்டேரியை பத்தி சொல்லி நிறைய
கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நானே இப்பதான் தடவையா ரத்த காட்டேரிய பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது மனுஷங்களை நேருக்கு நேர் பார்த்துருச்சுன்னா ஆளுகளை கொன்னு ரத்தத்தை குடிச்சிருமா. நாம இதுக்கு மேல ஆட்டை இங்க வச்சிருந்தோம்னா அது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா மனுஷனையே கடிச்சிரும். நாளைக்கு காலையில பொழுது விடிஞ்சதும் வேலையா இந்த ஆடுகளை எல்லாம் நம்ம கிராமத்துக்கு பத்திக்கிட்டு போய் பட்டியல போய் அடைக்கணும்னு சொல்லி இருக்காரு. அதே போல பொழுது விடிஞ்சதும் அப்பாவும் மகனும் அந்த ஆடுகளையும் நாயையும் பத்திக்கிட்டு நேரா கிராமத்துல வந்து அவங்களோட பட்டியல அடைச்சிருக்காங்க. மறுநாள் கருப்பையா அந்த கரட்டு பக்கம் இருக்கக்கூடிய பட்டியல போய் ஒரு பொருளை எடுக்கிறதுக்காக போயிருந்திருக்காரு. அவர் போய் அந்த இடத்த பார்த்ததும் அவருக்கு தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. அந்த மொத்த இடத்துல இருந்த வேலி குடிசையெல்லாம் பிஞ்சு போய் அலங்கோலமா கடந்திருக்கு. அந்த ரத்த காட்டேரி தான் உள்ள இப்ப எதுவும் ஆடுகள் இல்லைன்ற கோபத்துல அந்த மொத்த இடத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிருந்திருக்கு. அதை பார்த்து பயந்து போன கருப்பையா திரும்பி கூட பார்க்காம நேரா ஊருக்குள்ள வந்திருக்காரு. அப்பதான் அவர் அந்த கிராமத்துல இருந்த ஒரு பெரியவர்கிட்ட நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு இதனால எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டிருந்திருக்காரு. இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு கருப்பையா அவங்க கிராமத்துல இருக்க ஒரு பெரியவர்கிட்ட போய் கேட்டிருந்திருக்காரு. அவர்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லி இருந்திருக்காரு. அதுக்கு அந்த பெரியவர் கருப்பையா கிட்ட நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது அது வேற எதுவுமே கிடையாது. பல வருடங்களுக்கு முன்னாடி ஜமீன்தாரோட குடும்பம் அவங்களோட பொக்கிஷங்களை எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக ரத்த காட்டேரியை ஏவி விட்டு அந்த இடத்துல அடக்கி இருக்காங்க. அப்படி அங்க இருக்கிற புதையல்களை எடுக்கணும்னா ரத்த காட்டேரிக்கு காவு கொடுத்தாகணும். 7 கருப்பு எருமை, 7 கருப்பு பன்னி, 7 கருப்பு ஆடு, 7 கூவாத கருஞ்சாவல், இதை எல்லாத்தையும் காவு கொடுத்தா தான் அந்த ரத்த காட்டேரி சாந்தம் அடைஞ்சு அந்த பொருட்களை எடுக்க விடும்னு எங்க முன்னோர் காலத்துல இருந்து சொல்லி இருக்காங்க. அதைத்தான் தொத்தன் கிளப்பி விட்டுட்டான் போலன்னு சொல்லி இருந்திருக்காரு. இந்த மாதிரி காட்டேரிகள்லாம் ஊருக்குள்ள வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் ஊரோட எல்லையில எல்லக்கருப்பணசாமி கோயில் கட்டி இருந்திருக்காங்க. நம்ம ஊர் எல்லையில எல்லக்கருப்பணசாமி கோவில் இருக்கனால அந்த ரத்த காட்டேரி ஊருக்குள்ள வராது. அதனால கொஞ்ச நாளைக்கு நீங்க அந்த தோட்டத்துக்கு போறதையே தவிர்த்துருங்கன்னு சொல்லி இருந்திருக்காரு. அப்படி போற மாதிரி இருந்தா உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லி இருக்காரு. அதற்கு பிறகு கருப்பையாவும் கருப்பையாவோட குடும்பத்தாரும் அந்த தோட்டத்துக்கு போறதையே தவிர்த்துட்டாங்க. இப்ப வரைக்கும் அந்த காட்டுக்குள்ள இருக்கிற அவங்க இடத்த சும்மாவே தான் போட்டு வச்சிருந்திருக்காங்க. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.